Good morning, Sydney. Okay. என்ன பிளான்னே தெரியல. செம்ம தூக்கமாக இருக்கு. அப்படியே தூங்கிட்டே நடந்துட்டு இருக்கோம். അത് ചേച്ചിയായിരുന്നു. അത് മനുഷ്യനാണ്. അച്ഛാ അത് സ്റ്റാച്ചു അല്ല. ஆமா ഇതൊക്കെ എനിക്കും പാടാൻ പറ്റും. எங்க இன்னொருக்கா ഒപ്പേറ ഹൗസ് பாடு. எங்களோட நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஸ்டாப் சிட்னி. அங்கேயும் ஒரு ஃப்ரெண்டு வீட்டிலே ஸ்டே பண்ணிட்டோம். ஒப்பேரா ஹவுஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு போனோம். யுனெஸ்கோஸ் வேர்ல்டு ஹெரிட்டேஜில் அதுவும் ஒன்று. அது ஒரு ஆர்ட் சென்டர். நாங்கள் போனப்போ உள்ளே போக முடியல. அதோட சைட்லேயே இருக்கிறது சிட்னி ஹார்பர் பிரிட்ஜ். சிட்னி அப்படின்னு சொன்னாவே ஒப்பேரா ஹவுஸ் அண்ட் ஹார்பர் பிரிட்ஜ் சேர்ந்து இருக்கிற இடம் தான் கண்ணில் வரும். ஏஞ்சலி, நீயும் கல்யாணம் பண்ணிட்டு இப்படி தானே வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்ப? ஆலப்புழாவில் ஏதாவது போட் ஹவுஸில் கல்யாண ஃபோட்டோகிராஃபி. அபார்ஜினல் அப்படின்னா இண்டிஜினஸ் பீப்புள், அதாவது பழங்குடி மக்கள். அவங்க தான் ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்து வந்தாங்க. பிரிட்டிஷ் காலனைசேஷனுக்கு அப்புறம் அந்த இனமே நிறையா பாதிக்கப்பட்டு இப்போ சொந்த நாட்டிலேயே அகதிகளாக வாழ்ந்துட்டுருக்காங்க. பிழைப்பு தேடி போன மற்ற நாட்டு மக்கள் எல்லாம் சோகால்டு ஆஸ்திரேலியன் ஆகிட்டாங்க. யார் இவரு? ഇയാള് വന്ന് വലിയൊരു മനുഷ്യനാണ്. കണ്ടില്ലേ? மேடம் டுசாட்ஸ். மேடம் டுசாட்ஸ் அப்படிங்கிறது ஒரு வேக்ஸ் மியூசியம். வேர்ல்டில் நிறையா இடத்துல இந்த வேக்ஸ் மியூசியம் இருக்குது. அதில் ஒன்று சிட்னிலையும் இருக்குது. அங்கே நாங்கள் பெரிய பெரிய ஆளுங்களை எல்லாத்தையும் பார்த்தோம். நீங்கள் தானே அது ஃபிசிக்ஸில் நம்ம தலைவர். இவங்கெல்லாம் யாருன்னே தெரியல. இட்ஸ் ஓகே, இவரை வேணா தெரியும். தலைவி 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 அவர் இன்னும் உயிரோட தானே இருக்காரு. இங்கே ஒருத்தங்க இருக்காங்க.
ഇല്ലല്ലോ മരിക്കുവാണെങ്കിൽ ഇവിടെയാണ് வேவர்லே சிமெட்ரிஸ் சிட்னியோட பழமையான சிமெட்ரி அதுதான். 1800s இருந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி பீச் பர்சனுக்கெல்லாம் பீச் பார்த்தபடியே இருக்கிற இந்த சிமெட்ரியை தவிர வேற என்ன வேணும்? ஜெனோலன் கேவ்ஸ் இது ஒரு லைம்ஸ்டோன் கேவ்ஸ். சிட்னியிலேருந்து 175 கிலோமீட்டர்ஸ் தொலைவில் இருக்குது. உலகத்திலேயே மோஸ்ட் ஏன்ஷியன்ட் டிஸ்கவர்ட் ஓப்பன் கேவ்ஸ் இதுதான். அப்ராக்சிமேட்லி 340 மில்லியன் இயர்ஸ் ஓல்ட் கேவ் இது. ஹாய், மூவ் ஆகுங்க. மூவ் ஆக மாட்டிங்களா? திஸ் இஸ் கால் ப்ளூ லேக். ப்ளூ கலரில் இருக்கா? பச்சை கலரில் தானே தெரியுது, ப்ளூ கலர்லேயே. ஜெனோலன் கேவ்ஸ் பக்கத்தில் ப்ளூ லேக் அப்படிங்கிற ஒரு லேக் இருந்துச்சு. அதாவது ஜெனோலன் கேவ்ஸ்க்கு தேவைப்படுற எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு மேன்மேடாக க்ரியேட் பண்ணது தான் இந்த ப்ளூ லேக். இப்போ அது வெறும் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குது. 1880ஸ்லேயே டூரிசம்காக ஓப்பன் பண்ணிட்டாங்க. அங்கே ஒரு 1 டே ட்ரிப் அடித்தோம். ப்ளூ மவுண்டைன்ஸ் இதுவும் வந்து பல மில்லியன் வருஷம் பழமையான மலை. ஜெனோலன் கேவ்ஸ் போகிற வழியில் இது இருக்குது. ரெண்டு வார பயணத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து வெற்றிகரமாக எங்களோட டாக் சர்க்கஸ் ஐபேக்ஸோட எங்களோட ஆஸ்திரேலியா பயணத்தை வந்து முடிச்சிருக்கோம். 4 மாதமாக அட்லைடில் உருவாக்குன கலர்ஃபுல்லாக இந்த 2 வாரத்தில் வந்து கற்பாயிடுச்சு. ஓகே, அடிப்பொலியாக இருந்தது. லெவல் ஒளி கிடுக்கட் പൊളിച്ച് இத்துடன் ஆஸ்திரேலியா பயணம் இனிதே நிறைவடைகிறது. அடுத்த ஒரு எக்ஸைட்டிங்கான இடத்துல சந்திப்போம்.